ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தேன் ஓப்பன் சிடிசியை பற்றி. ஒரு ஃபுல் லென்த் வீடியோவாக போட்டிருந்தேன், ஒரு 5 நிமிஷம். அதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் ஒருத்தன் போட்டிருந்தான், ஒரு பையன். கே நான் வந்து டிமோட்டிவேட் பண்ணுறேன்னா, ஓப்பன் சிடிசி எடுத்தவங்க நிறைய பேர் எஃப்ஜியில் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தான். இப்போ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த கமெண்ட் அவன் டெலிட் பண்ணிட்டான். நான் டிமோட்டிவேட் பண்ணுறதுக்காக சொல்லலை யாரையும் அப்படி. ஜிபி ரேட்டிங் படித்தவங்க இப்போ நீங்கள் படிங்கப்பா, ஓப்பன் சிடிசி எடுக்காதீங்க அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னா, ஓப்பன் சிடிசி எடுத்துட்டு நீ கப்பல் ஏறுறவங்கள மட்டும்தான் பார்த்துருப்ப. அதுக்கப்புறம் அவனோட லைஃப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ பார்க்கறது கிடையாது. கப்பலில் 5 லட்சம் ரூபா கட்டி இல்லை 6 லட்சம் ரூபா கட்டி போறாங்கப்பா. எல்லாரும் போறாங்க, போதான் செய்யறாங்க. ஏன்னா அப்போ 5 STCW கோர்ஸ் எடுத்து சிடிசி எடுக்கிறவங்க போகாமலா இருக்காங்க, போறாங்க. 10ல் 2 பேர் 3 பேர் போறாங்க. மோஸ்ட்லி வெல்டரா போவாங்க. வெல்டரா போனா அவங்களுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. நான் டிமோட்டிவேட் பண்றதுக்காக அந்த வீடியோ போடல. நான் போட்ட என்னோட நோக்கம் வந்து எல்லாரும் படிச்சுட்டு போகணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ டிகிரி எடுத்துட்டு ஒரு வேலைக்கு போறது வேற, அல்லாம 12 கிளாஸ் படிச்சுட்டு போறது வேற. அதுல டிஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா? நீங்களே சொல்லுங்க. நான் அதனாலதான் நான் வந்து சொன்னேன், ஓப்பன் சிடிசி எடுத்துட்டு போகாதீங்க, நீங்க ஜிபிஓ இல்ல டிஎன்எஸ்ஓ எடுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அல்லாம வேற என்னோட சொந்த ஈகோயிஸ்ட்னால நான் ஒன்றும் சொல்லலை. ஓகே, ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்க எடுங்க, ஓப்பன் சிடிசி எடுத்து நீங்க ஜாயின் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ஒரு சர்டன் லெவல் வரைக்கும் போய் நின்றுவீங்க, அதுக்காக தான் நான் சொல்றேன். அதுக்கப்புறம் நிறைய டிஃபிகல்ட்டிஸ் வரும், அதை நிறைய நீங்க சேலஞ்ச் எல்லாம் இது ஃபேஸ் பண்ணணும், அதனால தான் நான் சொல்றேன்.